வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பயோஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கான ஒரு அஃபிஷியல் கொஷின் பேங்க் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ இதில் நமக்கு சாப்டர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் இருக்குது, 2 மார்க்கும் 3 மார்க்கும் சேர்த்து. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா படிச்சுக்கோங்க. இதில் நமக்கு பார்த்தனோஜெனிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒய் இஸ் ஆப்ஸ்ப்ரிங் ஃப்ரம் த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ரெஃபர்ட் அஸ் க்ளோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் பிரீடர்ஸ் அண்ட் கண்டினியூவர் பிரீடர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அது சாப்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இதில் டிஃபைன் கேமிட்டோஜெனிசிஸ் 2 மார்க் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த ஹியூமன் ஸ்பெர்ம் படம் அடிக்கடி கேட்குறாங்க. சம்டைம்ஸ் ஓமும் வந்து கேட்பாங்க. அதனால் ஸ்பெர்மும் ஓமும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த காசஸ் ஆஃப் இன்ஃபிர்டிலிட்டி, இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் டெஸ்டஸ் இன் ஹியூமன், ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஹியூமன் ஸ்பெர்மு, எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபேஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். 5 மார்க் கொஸ்டின் சரிங்களா. ஸோ இதில் 5 மார்க் எது அதே மாதிரி 3 மார்க் எது 2 மார்க் எது அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் நல்லா படித்தாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் தான் கேட்பாங்க. மெயினாக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் லாங் விஷன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஷின் இருக்கும். வாட் இஸ் ஓவலைசேஷன், இன் விச் டே ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் டேக்ஸ் பிளேஸ். அடுத்து நமக்கு சாப்டர் 3ல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வாடகத்தாய் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிஎஸ் கேட்டிருக்காங்க. ஹவு ஆர் த எஸ்டிஎஸ் டிரான்ஸ்மிட்டட், விச் மெத்தட்ஸ் டு யூ சஜஸ்ட் த கப்பிள்ஸ் ஹேவ் த பேபி if the male partner fails to the instruments of female due to the very low sperm counting for the ejaculate. அடுத்து அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. GIFT, ZIFT, ICSI. அடுத்து வாட் ஆர் த இன்ட்ரோசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் நமக்கு சாப்டர் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நமக்கு கம்பல்சரி சாப்டர் 4ல் இருந்து கேட்பாங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டிவ் அண்டு வேரியேஷன். ஸோ இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரைட் அபவுட் த டவுன் சிண்ட்ரோம் 2 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரைட் அபவுட் த ஃபீமேல் ஹெட்டிரோகேமி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஏ மேரேஜ் அக்கர்ஸ் பிட்வீன் நார்மல் மேன் அண்ட் ஹெட்ரோசைகஸ் ஹோமியோஃபிலிக் உமன் would be the result of F1 F2. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் ஹேப்ளோடிப்ளோப்ளாய்டி, ஒய் ஆர் த செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் கேரக்டர்ஸ் ஆர் மோர் காமன் மேல் அண்ட் ஹியூமன் பீயிங். அடுத்து வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப். அடுத்து வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் த மோட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் அனிபி, டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஹெட்டிரோகேமெட்டிக் ஹோமோஜெனட்டிக் அதே மாதிரி செக்ஸ் டிட்டர்மினேஷன் சிஸ்டம்ஸ். எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங். ஹவு கேன் யூ கிளாசிஃபை தாலமிசியா டிசீஸ். எக்ஸ்பிளைன் த மல்டிபிள் அலீல்ஸ் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் வித் இன் எக்ஸாம்பிள். ஸோ 5 மார்க் கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் 3 கொடுத்துருக்கேன். இந்த 5 மார்க்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் படித்து முடிச்சிருங்க. ஸோ இப்போலேருந்து நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் படித்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் அப்பப்போ படிச்சிருங்க. அடுத்து நமக்கு மாலிகுலர் ஜெனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபைன் ஜெனடிக் கோட் 2 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கோடிங் ஸ்டாண்ட். ரைட் த சென்ட்ரல் டாக்மா ப்ரோட்டீன் அனாலிசிஸ் 2 மார்க். வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், what is operon, how many operons groups in present in for E. coli. அடுத்து பார்த்தீங்கன்னா what is tRNA adapters molecules. if you coding of sequence of transcription unit returns by follow. write down the sequence mRNA, difference between template stand and coding stand. explain the 2 stages processing for protein synthesis. explain the methodologies of human genome project. ரொம்ப important 5 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா the relationship between genes DNA best to understand for the mutational studies. justify the statement 5 mark. it is established the RNA first genetic material. justify, give the reasons. why the human genome project is called a mega project. 3 mark important. அடுத்து what are the roles of RNA polymerase in nucleus. அடுத்து evolution பொறுத்த வரைக்கும் state the theories of spontaneous generation. who is disproved for the Lamarckianism theory acquired the characters. write the silent features of mutation theory. Atavic organ, write an example. Vestigial organs, give an example. Write about the Lamarckianism theory, inheritance of acquired characters. How does the அது கீழே வந்து வாட் ஆர் த அடாப்டிவ் ரேடியேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ரீஅரேஞ்ச் கேட்டிருக்காங்க, இதையும் பார்த்துக்கணும். அடுத்து டேப்லெட் த எவல்யூஷன் ஆஃப் மேன் வித் ரெஃபரன்ஸ் இன் இயர் 5 மார்க். டார்வின் ஃபைனஸ் ஃபார் ஆஸ்திரேலியன் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா
எக்ஸ்பிளைன் த மெயின் அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் டார்வினிசம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்டி இம்பேக்ட் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு சாப்டர் 7 ஹியூமன் ஹெல்த் டிசீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயுமே சில டைம்ஸ் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க இந்த வருஷம். டிஃபைன் வேக்சின், அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ், misdirected immunity response justify, when does the antibiotic resistance in development, right any two difference between active and passive immunity. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் என்ன அதோட ரோலு, why do you think the possibles for product vaccine common cold. 3 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. the person is infected by HIV, how will you diagnose the AIDS. 3 மார்க் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் வேக்சின் 5 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் த ஹீமோக்ளோபின் 5 மார்க் கொஸ்டின். அடுத்து எஃப்ஐ இம்யூனோக்ளோபின் சர்வலன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கேன்சர் ஷுட் பி அக்கர்ஸ் இன் ஜஸ்டிஃபை 5 மார்க். ஹவு டிட் த மேக்ரோபேஜ் இன் ஹியூமன் பாடி ஆக்ட் ஆஸ் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். லிஸ்ட் அவுட் த காஸ்டிட்டிவ் ஏஜென்ட்ஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டிப்தீரியா டைபாய்டு 5 மார்க். டிஸ்கஸ் த சம் வே ஆஃப் ஹெல்பிங் ப்ரிவென்ட் ஃபார் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ் 5 மார்க். ஸோ நீங்கள் சாப்டர் 7 எடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சாப்டர் 8ல் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் பொறுத்தவரை இதில் வாட் இஸ் மைக்ரோபியல் ஃபியூல் செல் 2 மார்க். நேம் த சம் மைக்ரோப்ஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட் 2 மார்க் இது. விச் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், லிஸ்ட் அவுட் ஆஃப் அட்வான்டேஜ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ட் ரூரல் ஏரியாஸ், வாட் இஸ் ஃபர்மெண்டர்ஸ், வாட் இஸ் பயோரெமிடியேஷன், நேம் எனி one microorganism involved in bioremediation, how is milk converted curd, explain the process of curd formation, explain antibiotic symology superbug. இது மூணையும் சேர்த்து நமக்கு 5 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து நமக்கு சாப்டர் 9ல் அப்ளிகேஷன் இன் பயோடெக்னாலஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொமாட்டிக் செல் ஜீன் தெராப்பி, ஜெர்ம் லைன் ஜீன் தெராப்பி, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்டெம் செல், வாட் ஆர் த டிஎன்ஏ வேக்சின், how rose is different from normal cow, the yeast is more suitable production of recombinant interferons E. coli given reason, what are the stem cells, write the roles in field in medicine, explain how cloning dolly strip is such as the major scientific breakthrough, the ELISA technique based on the principle அது கேட்டிருக்காங்க of antigen antibody resistance, can the technique for used for molecular diagnosis of genetic order disorders such as அதுக்கு கீழே நமக்கு அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் க்ளோனிங் கேட்டிருக்காங்க 5 மார்க்கு. ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் பயோடெக்னாலஜி ஜீன் தெராப்பி ட்ரீட் டு த பர்சன் வித்தின் ஃபார் த ஹெரிடிட்டி டிசீஸ், வாட் இஸ் டஸ் த ஜீன் தெராப்பி மீன்ஸ், நேம் த ஹெரிடிட்டி டிசீஸ் இன் விச் இஸ் ஃபார் த கிளினிக்கல் த ஜீன் தெராப்பி வாஸ் யூஸ்ட், மென்ஷன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஜீன் தெராப்பி ட்ரீட்டட் இன் த டிசீஸ், எக்ஸ்பிளைன் த ரீகாம்பினன்ட் வேக்சின், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் 5 மார்க். ரைட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ELISA டெஸ்ட் 5 மார்க். PCR யூஸ்ஃபுல் டூல் ஃபார் இயர்லி டயக்னோசிஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ஆஃப் எலாபரேட். How is the amplifications of gene the sample interested carried out using for PCR, distinguish between normal cells and tumor cancer cell 5 mark question. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். சாப்டர் 10 நம்பருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், பெடியோஜெனசிஸ் மென்ஷன் த 2 important functions, habitat, ecological needs, acclimatization, list out the intrinsic factors of extrinsic factors in population of regulation, euthermal, sternothermal, explain the hybridization of activations with an example, difference between S and J space, explain the properties of soil, explain the population density, natality, mortality 5 mark, explain the growth models of crows. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் நமக்கு பயோமிம்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி எக்ஸ்பிளைன் த பேர்மெக் ரூல்ஸ் ஆஃப் அலைன்ஸ் ரூல்ஸ் ஆஃப் ஜென்ரல் ரூல்ஸ். அடுத்து நமக்கு சாப்டர் 11 பயோடைவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் கோ எக்ஸ்டென்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்டமிஷியம் நல்லா பார்த்துக்கணும். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் டிரைவ் ஃபார் த ஹேபிடேட் லாஸ், ரைட் த 3 levels ஆஃப் பயோடைவர்சிட்டி, லிஸ்ட் அவுட் த எனி 5 causes ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஜீன் பேங்க், ரெட் டேட்டா புக்னா என்ன, அப்படிலாம் ரெட் டேட்டா பேங்க்னா என்னன்னு கேட்பாங்க. அதேமாதிரி வாட் இஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீஸ், எக்ஸ்பிளைன் த எக்ஸாம்பிள். ஹவு டு யூ ஃபைண்ட் அவுட் த டிக்ரீஸ் இன் பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இஃப் யூ மூவ் ஃப்ரம் த ட்ராபிக் டுவர்ட்ஸ் த போல்ஸ், கிவ் த ரீசன்ஸ் ஆஃப் ரிச்னஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன் த ட்ராபிக். What is mass extension? How will you encounter such as a expression for the near future? Enumerate the steps involved in prevent. Compare the concept of the in situ ex situ conservation. அடுத்து பார்த்தீங்கன்னா in northeastern states for cultivation of major biodiversity sustainable statement. ஸோ லாஸ்ட் சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் பயோஜுவாலஜியாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் ஜுவாலஜியாக இருந்தாலும் சரி,
ஃபஸ்ட்டு 3 லெசனு லாஸ்ட் 3 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க. மெயினாக நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப்பில் ஃபஸ்ட்டு 3 லெசனு லாஸ்ட் 3 லெசன் நீங்கள் படிச்சுன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. போன டைம் நம்ம ஜுவாலஜிக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம். எக்ஸாம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ ஃபுல் போர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் பயோமேக்னிஃபிகேஷன், வாட் இஸ் ஸ்மக், ஹவ் இட் இஸ் எ ஃபார்ம் ஹார்ம்ஃபுல்லஸ், எக்ஸ்பேண்ட் சிஎஃப்சி, ஏக்யூஐ, அதே மாதிரி பேன். What are the some solutions developing for oceans? How does the recycling help in reduce the pollution? Write the following: catalytic converter, ecosyntalite. அடுத்து பார்த்தீங்கன்னா what are the called in medical waste? How is here reduce? Explain. How they manage radioactive wastes? We are the polluting water resource. What will be consequences of water pollution in organism? Write about for the effects of chemical used in for field of agriculture. Explain eutrophication, algal blooms. Write the note of municipal waste, industrial waste, agriculture waste. 5 mark question. ஸோ நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயோ ஜுவாலஜி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த கொஷின் பேங்கை நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுருக்கேன். நன்றி.